இப்படி ஒண்ணு இல்லாதவளுக்கு பிறந்தா இப்படிதாண்டி உட்காரணும். என்னம்மா? ஏய் பேசாத, எதுவுமே பேசாத. என் மனசு கொதிக்கிறது உங்க யாருக்குமே தெரியாது. ஏண்டி அப்படி நான் என்னடி பண்ணாத பாவத்தை பண்ணிட்டேன்? புள்ளைய பெத்து வளர்த்து படிக்க வச்சு பருவத்துல கட்டி கொடுத்து நல்லபடியா வாழ வைக்கணும்னு ஆசைப்பட்டேன். அதுல இப்படி மண்டலி போட்டது மட்டும் இல்லாம அந்த ஸ்ரீஜா வீட்டை விட்டு வெளியில போனதுமே எல்லா உண்மையும் அந்த சுபத்ரா கிட்ட சொல்லலாம்னு சொன்னேன். கேட்டியா நீ? குறிப்பா அந்த இசை உன்னை கேட்க விட்டாளா? அம்மா அம்மா, அக்கா எது சொன்னாலும் அதுல ஒரு காரணம் இருக்கும்மா. காரணமா? என்ன காரணம்டி? அந்த காரணம் எல்லாம் உன் வயித்துல வளர்ந்துட்டு இருக்க குழந்தைக்கு தெரியாது. உன் வயித்துல வளர்ந்துட்டு இருக்கிற குழந்தை வெளியில தெரியறதுக்குள்ள அந்த வீட்டுக்கு நீ மருமகளா போயிடணும். அதான் அவரை வச்சு எனக்கு தாலி கட்ட சொல்லிட்டேலம்மா. அப்புறம் என்னம்மா? மா, வயித்துல புள்ளைய வச்சிட்டு இருக்கேன்னு பாக்குறேன். உன்னை அடிக்க கூடாதேன்னு பாக்குறேன். ஏய், மாப்பிள்ள உன் கழுத்துல தாலி கட்டினதுக்கும் உன் வயித்துல வளர்ற குழந்தைக்கும் ஏதாவது சாட்சி இருக்காடி? சொல்லு, ஏதாவது சாட்சி இருக்கா? சொல்லு. என்னடி சத்தத்தையே காணோம்? பேசு. நான் என்ன சொன்னேன்? நேத்தவ தப்பானவன் தெரிஞ்ச உடனே உங்க 2 பேருக்குள்ள நடந்திருந்த விஷயத்த சொல்லி இருந்தா நீ அந்த வீட்டுக்குள்ள போயிருப்ப. இப்போ அந்த ஸ்டேஜா வந்து நடுநாயகமா உட்கார்ந்துட்டால, இப்ப என்ன பண்ண போற? அம்மா, விஷால் எனக்காக எவ்வளவோ ரிஸ்க் எடுத்து அந்த வீடியோ எடுத்திருக்காருல்லம்மா. நீ தான் பார்த்தல்லம்மா. அவ்ளோ கஷ்டப்பட்டு அந்த வீடியோ எடுத்ததுக்கு அப்புறம் என்னடி பிரயோஜனம்? அவதான் போக மாட்டேன்னு வீட்ல வந்து உட்கார்ந்துட்டு இருக்காளே, இப்ப என்ன பண்ணுவ? அம்மா, இந்த கேஸ்ல விஷால் கண்டிப்பா ஜெயிப்பாருமா. எனக்கு நம்பிக்கை இருக்கு. சுபத்ரா, நம்ம பசங்க அவ்வளவு சொன்னதுக்கு அப்புறமும் நீ எடுத்திருக்கிற இந்த முடிவு உனக்கு சரின்னு தோணுதா? சொல்லு சுபத்ரா. நான் எந்த முடிவையும் எடுக்கலங்க. அவங்க சொன்ன உண்மைக்கு ஏத்த மாதிரி அத உங்க முடிவா நீங்க எடுத்துக்கோங்கன்னு தான் நான் சொன்னேன். இதுல என்னங்க தப்பு இருக்கு? சரி தப்பு பத்தி நான் பேச வரல சுபத்ரா. நீ டிவோர்ஸ் பேப்பர்ல கையெழுத்து வாங்கினத பத்தி தான் நான் சொல்றேன். எதையுமே தீர விசாரிக்காம கையில இருக்கிற வீடியோவை மட்டும் வச்சு எப்படிங்க ஒரு முடிவுக்கு வர முடியும் சொல்லுங்க? நாம எடுக்கிற முடிவு நம்ம பிள்ளைங்களோட வாழ்க்கைய பாதிக்காம இருக்கணும்னு நல்லா யோசிச்சுதான் அந்த கையெழுத்தையே நான் வாங்கினேன். விஷால் சொன்னது பொய்ன்னு ஸ்ரீஜா நிரூபிச்சுட்டானா அது வெறும் காகிதம் தான். இல்லனா அது நம்ம ராகவோட வாழ்க்கைங்க. அத உணர்ந்துதான் அந்த டிவோர்ஸ் பேப்பர்ல ஸ்ரீஜா கிட்ட நான் கையெழுத்தே வாங்கினேன். அக்கா அக்கான்னு சொல்லுவிய இசை, அவளை பாத்தியா? அந்த சுபத்ராவுக்கு அப்படி செல்ல மருமகளா மாறிட்டா. இவளுக்காக அவங்க யோசிக்கிறதோ அவங்களுக்காக இவ யோசிக்கிறதோ அப்பப்பப்பப்பப்பா முடியலடி. அம்மா, ஒரு வழியா வாயை திறந்துட்டியா? இசை பேச்சை எடுத்தா மட்டும்தான் உனக்கு பேச்சு வரும்ல. ஏன்டி இப்படி இருக்க? இங்க பாரு, அந்த ஸ்ரீஜா எதையாவது பண்ணி அந்த வீட்டை இருக்கணும்னு தான் நினைப்பா. அவளை எவ்வளவு சீக்கிரம் அந்த வீட்டை விட்டு துரத்துறீங்களோ அவ்வளவு சீக்கிரம் உனக்கு உன் குழந்தைக்கும் நல்லது. உங்களால எதுவும் செய்ய முடியலன்னா சொல்லிடுங்க, நான் போய் நேரா சம்பந்திக்கிட்ட பேசிடுறேன். அம்மா அம்மா, தயவு செஞ்சு இப்படி எல்லாம் பேசாதம்மா. ஏற்கனவே அக்கா எவ்வளவோ கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. நம்ம தேவையில்லாதது ஏதாவது பண்ணி அக்காக்கு பெரிய பிரச்சனையை உண்டாக்க வேண்டாமா? அக்காவா? பெரிய அக்கா, கொல்லாத அக்கா. எப்ப பார்த்தாலும் அந்த இசையை பத்தி மட்டுமே யோசி. ஆனா அவ வயித்துல இல்லாத குழந்தை இருக்குன்னு சொல்லி அந்த குடும்பத்துல அப்படியே ராஜ மரியாதையோட வாழ்ந்துட்டு இருக்கா. அவளை பத்தி யோசிக்கிற நீ உன் கழுத்துல இருக்கிற இந்த தாலியையோ உன் வயித்துல இருக்கிற குழந்தைய பத்தியும் என்னைக்காவது ஒரு நாள் யோசிச்சிருக்காடி? அம்மா, அக்கா போய் சொன்னது அவங்க சுயநலத்துக்காக இல்லம்மா. ஏன் வயித்துல குழந்தை இருக்குன்னு தெரிஞ்சா சுபத்ரா அத்தை என்னை ஏத்துக்க மாட்டாங்க, என் வாழ்க்கையே போயிடும்னு பயந்துதான் அக்கா இந்த பழிய தான் மேல போட்டுக்கிட்டாங்க. அக்கா எனக்காக தான் இவ்ளோ பண்ணிருக்காங்கன்னு உனக்கு தெரியும்லமா? போது நிறுத்தறி. எனக்கு இந்த சென்டிமெண்ட் கதையெல்லாம் கேட்கறதுக்கு நேரம் இல்ல. அந்த இசை நல்லவளோ கெட்டவளோ எனக்கு அதை பத்தி எல்லாம் கவலை இல்ல. ஆனா அந்த வீட்டுக்கு உண்மையிலேயே மருமகளா போக வேண்டிய தகுதி உனக்கு மட்டும்தான் இருக்கு. அது என்ன சத்தம் இது?
எதுக்கு அது இவ்ளோ சத்தம்? மணி 6 கூட ஆகல. அதுக்குள்ள எதுக்கு இவ்ளோ சத்தமா பாட்டு போடுறாங்க? யாரு பாட்டு போட்டிருக்கிறது? யாரா இருக்கும்? ஏய், பல்லவி பாரு, கரெக்டா இருக்கா? கரெக்டா இருக்குமா? கடவுளே, சரி சரி வா, நிறைய வேலை இருக்கு வா. ஓகேமா. அக்கா, என்னக்கா நடக்குது? எதுக்கு இப்ப சாம்பிராணி புகையெல்லாம் போட்டு கோவில் மாதிரி வீட்டை மாத்தி வச்சிருக்காங்க? வீட்டை மாத்திர வேலை எல்லாம் இந்த வீட்டுக்குள்ள யாரு பண்ணுவா? எல்லாம் எங்க அண்ணி தான். ஆடி மாசம் ஆரம்பிச்சுட்டாலே அண்ணிய கையில பிடிக்க முடியாது. ஓ, இதெல்லாம் ஆடி மாசத்துக்கான செட்டப்பா? இங்க பாரு, ஆடி பிறந்தா அண்ணி நம்மள சும்மாவே உட்கார விட மாட்டாங்க. நானே இந்த மாசம் மட்டுமாவது துபாய்க்கு போய் அவரை பார்த்துட்டு வந்துடலான்னு நினைக்கிற அளவுக்கு வேலை இருக்கும். ஏங்கா, வீட்ல இத்தனை வேலைக்காரங்க இருக்கும்போது நம்ம என்னக்கா வேலை பார்க்கணும்? ஆ, என்ன வேலை பார்க்கணுமா? டெய்லி நம்ம ரூம நாம தான் சுத்தம் பண்ணணும். அம்மனுக்கு குழு காய்ச்சணும், அப்புறம் வரலட்சுமி விரதம் அது இதுன்னு சொல்லி வீடு ஒரு வழி ஆயிடும். அப்போ வருஷம் வருஷம் இதே கூத்து தான் நடக்குமா? அது ஏன் கேக்குற? ஆடி மாசம் ஆனாலே எங்க அண்ணிய கையில பிடிக்கவே முடியாது. அதுவும் ஆடி வள்ளி வந்துருச்சுன்னு வச்சுக்கோ, அவ்வளவுதான். இதே மாதிரி வேப்பில தோரணத்தை கட்டி சாமி பாட்டை போட்டு இந்த வீட்டையே தலைகீழ மாத்திருவாங்க. சிந்தாமணி, விஷால் ராகவெல்லாம் எங்கம்மா? எனக்கு தெரியலம்மா. தெரியலையா? அம்மா, அண்ணனுங்க வந்துட்டாங்க. நீ போ, நான் வரேன். சரி, நான் எடுத்துட்டு போறேன். வா. ராகவ் கொடு. இந்தா. ஓகே, இதெல்லாம் இங்க இருக்கா? இப்பதான் வரானுங்க. அதுல விஷால் ராகவ், எங்கடா போனீங்க? அம்மா, ஆடி கூழ் காய்ச்சறதுக்கு நீங்க கேட்ட கேழ்வரகு மாவு, சின்ன வெங்காயம், மோர், தயிர், வேப்பலை, பூவெல்லாம் நாங்களே போய் வாங்கிட்டு வந்துட்டோம்மா. நீங்க சரியா இருக்கான்னு செக் பண்ணாலே ஓ, போதும். அப்படியா? அம்மா, ஆ? கூழ் காய்ச்சறதுன்னா என்னம்மா? அசோக், சாமிக்கு கூழ் காய்ச்சி ஊத்துறதுக்கு பின்னாடி ஆன்மீகமும் இருக்கு, சயின்ஸும் இருக்கு. சாமிக்கு கூழ் காய்ச்சறதுல என்னம்மா சயின்ஸ் இருக்கு? இருக்கு அசோக். பொதுவா ஆடி மாசம்னாலே காத்து மாறி வீசி மழைக்காலம் ஆரம்பிக்கிற நேரம்பா. காத்துல ஈரப்பதம் மாறி இந்த காய்ச்சல், அம்மன்னு நோய்ங்க பரவ ஆரம்பிக்கும். அதுக்குதான் கேழ்வரகு, சின்ன வெங்காயம், தயிர், வேப்பலன்னு சேர்த்து கூழ் காய்ச்சி குடிக்கும்போது உடம்புல இருக்கிற சூடெல்லாம் தணிஞ்சு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகும்.